வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th தமிழில் முதல் இயல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. இதில் பாக்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வேறு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது, எது முக்கியமானது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதில் இன்பத்தமிழ் பாரதிதாசனோடது. இதில் பாக்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ தமிழை எப்படிலாம் புகழ்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாட்டு வரிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் எப்படி நமக்கு ஒரு இனிமையானது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். நம்மளோட தாய்மொழியாகிய தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வழக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். நம்ம எப்படி பெரியவங்க ஒரு குழந்தைய எப்படியெல்லாம் சின்ன குழந்தைய கண்ணே மணியே முத்தே பவளமே அப்படி இப்படின்னு கொஞ்சது மாதிரி பாரதிதாசன் தமிழை அவர் கவிதை மூலம் தமிழை மிகைப்படுத்தியிருக்கிறாரு. கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இந்த பாட்டோட வரிகள் முக்கியமானது. எல்லா லைனுமே முக்கியமானது தான். இதை தமிழுக்கு அமுதம் என்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இதில் சமூகம்னா மக்கள் குழுன்னு அர்த்தம். விளைவு அப்படின்னா விளைச்சலை குறிக்கும். அடுத்து தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அந்த நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படிங்கிறது அர்த்தம். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயிருக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இதில் அசதினா சோர்வுன்னு அர்த்தம். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதில் நமக்கு எல்லாமே முக்கியமான வரிகள் தான். ஒருவேளை நமக்கு எல்லா வரிகளையும் நம்ம மனப்பாடம் பண்ணியாட்டியும் மேலே 2 லைனு கீழே 2 லைனு, இந்த ஒரு 2 லைனு இங்கே கீழே உள்ள 2 லைன் படிச்சுக்கிறது நல்லது. சும்மா ஒரு வாசிப்பு. நம்ம அந்த தமிழெங்கள் அப்படின்னு நமக்கு வந்துச்சுன்னா அந்த வரியில் கண்டிப்பாக அது பாரதிதாசனுடையது அப்படின்னு ஒரு சும்மா ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதில் அந்த விளைவுக்கு நீர்னு சொல்கிறாங்க. அடுத்து இளமைக்கு பால் என்று சொல்கிறாங்க. உயர்வுக்கு வான. தமிழ் வானாளவு உயர்ந்தது அப்படின்லாம் அவர் இது பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அதில் உள்ள வரிகள் நம்ம சின்ன அந்த முக்கியமான இதுகளை மட்டும் சொற்பொருளை மட்டும் பிடிச்சிட்டோம்னா தெரிஞ்சிச்சுன்னா இது யார் பாடினது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் உள்ள சொற்பொருள் ஒரு முக்கியமானது, அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது கீழே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சைடில் நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த இதோட விளக்கம் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு சொற்பொருளை நீங்கள் தனியாக பக்கத்தில் எழுதி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சொற்பொருள் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது யாரோட கவிதைங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நான் அந்த பாட்டை வரிகளை படிக்கும்போது ஈஸியாக தெரிய வந்துடும், இது யாரோடைய கவிதை வரி அப்படிங்கிறது. அடுத்து இது யார் இந்த பாட்டு இது பண்ணுறான்னா பாரதிதாசன். இந்த சொல்லும் பொருளும்
இது மேலே உள்ளது நான் சொன்னது தான் அப்படியே இதில் கீழே கொடுத்துருக்கு. நிருமித்தனா உருவாக்கிய. அடுத்து விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. கீழே உள்ள இதைத்தான் நான் மேலே கொடுத்துருக்குறேன். கீழே உள்ள சொல் பொருள் தான் மேலே கொடுத்துருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து இந்த பாடல் உள்ள வரிகளில் வந்து அந்த பாட்டோட வரிகள் கீழே வந்து அதோட பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த பொருளில் பாட்டோட வரிகளை வந்து சில நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமானது இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த பாட்டோட வரி வந்து நமக்கு புரிகிறதுக்காக கீழே உள்ள பாடலோட பொருளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேலே உள்ளது கொஞ்சம் பாட்டோட வரி வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழெங்கள் இளமைக்கு காரணமானது என்னதுன்னா பால் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பால் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கருவியாகும். அடுத்து தமிழெங்கள் தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது அப்படின்னு. தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. இந்தோட பாடலோட பொருள் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே உள்ளதை நம்ம வந்து ஈஸியாக மேலே உள்ள வரிகள் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். நூல்வழி வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அதனால் இப்போ இதை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இதில் வந்து ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். அடுத்து நிலவு ப்ளஸ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா நிலவு அன்று. இதில் இந்த இவ்வு ஏ பூ அப்படிங்கும்போது இந்த இவ்வு ப்ளஸ் ஏ இது ரெண்டும் இணையும் போது வே அப்படிங்கிறது நம்ம படிக்கும்போது அந்த வே ஆனது உச்சரிப்பு வருது. இதை நம்ம புணர்ச்சி விதி பார்க்கும்போது இதை பற்றி உங்களுக்கு விரிவாக நடத்தலாம். இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். அதில் அடுத்து தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து தமிழெங்கள். அமுதன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து செம்மை ப்ளஸ் பயிர். இந்த மை எப்படி இந்த மை வந்துச்சு அப்படின்னா பண்புணர்ச்சி படித்தோம்னா அதோட இது நமக்கு ஈஸியாக புரிய வரும். இப்போதைக்கு இதை புக் பேக் மஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அந்த இலக்கண பகுதி நடத்தும்போது இந்த புணர்ச்சி எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம அப்புறம் அந்த புணர்ச்சி விதி படிச்சுட்டு இங்கே உங்களுக்கு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொறுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு அப்படின்னா நீர்னு அர்த்தம். அடுத்து அறிவுக்கு வந்து தோல்னு அர்த்தம். இளமைக்கு அப்படின்னா பால். அடுத்து புலவருக்கு வந்து வேல். அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்கள் ஃபேர், நேர். இது ஒன்று. அடுத்து தமிழ் கும்மி வந்து இவருடைய பாவலர் பெருஞ்சித்தனாரை பற்றி உள்ள பாட்டோட வரிகள் கொடுத்துருக்காங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையர் கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடுக கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம்
அறிவு ஊற்றன நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கு முற்றும் அழியாமலே நிலை நின்றுவதாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். இந்த பாட்டோட வரிகளை பாடியவர் பெருஞ்சித்தனார். இந்த பாட்டோட வரிகள் நம்ம சொற்பொருள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த பாட்டோட வரிகள் புரியும். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடன் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அதன் மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்ப தரும் பாடல்களில் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கு வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. இதில் ஆல்ரெடி இந்த இதிலெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் இடையிலையும் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் இந்த ஊழி அப்படின்னா நீண்டதொரு கால பகுதினா தான் ஆழி பெருக்கிருக்கும் அப்படின்னா கடற்கோள். ஆழினா கடற்கோள்னு சொல்லுவாங்க. அடுத்து உள்ள போட்டிருக்கும் அப்படின்னா அறிய விரும்பாமை அப்படிங்கிறது அர்த்தம். இதில் மேதினினா உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நீங்கள் அந்த சொற்பொருள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பாட்டை படிக்கும்போது இப்போ ஊழினா என்னன்னு நமக்கு தெரியணும்னா ஊழினா என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம பக்கத்தில் எழுதிட்டோம்னா சரி ஓகே, நீண்டதொரு காலப்பகுதி பல 100 கண்டதுவாம் அறிவு. அதாவது என்னென்னா பல காலமாக நம்ம மொழி வாழ்ந்துட்டு இருக்குது. அப்போ உள்ள காலத்துலேருந்து நம்ம தமிழ்மொழி இருக்குது அப்படின்னு நிறையா பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தற்காலத்தில் இவர் அதை வர்ணித்து பாடியிருக்கிறாரு. நம்ம நம்மளோட மொழி மூத்த மொழி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மொழிகள் சார்ந்த பகுதி தான் வரும் அதிகமாக. அது சார்ந்து நம்மளோட மொழிகள் யாரெல்லாம் புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேதினியெல்லாம் உலகம் இதெல்லாம் ஒரு முக்கியமானது. ஆழி அப்படின்னா கடல்கோள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அடுத்து இதில் சரியான விடை அப்படின்னா தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்துக்கு டேஸ் சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. மேதினினா உலகம். நம்ம இங்கே பார்த்தோம்னா மேதினினா உலகம். அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும். 8 ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்ல 8 திசை அப்படின்னு. அடுத்து நயமுடன் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மோனை எதுகை இயைபு இது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ மோனைனா பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல் அடிகள்
இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை சொற்கள்னு சொல்லுவாங்க. பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் எழுத்தை வந்து இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்த்தமிழ். இந்த வளர்த்தமிழில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இதில் வந்து இது நீங்கள் ஒரு டைம் வாசித்து பார்த்துருங்க. நான் முக்கியமானதை மட்டும்தான் இதில் எடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு டைம் புக்கில் வந்து ஒரு டைம் வாசித்து விடுங்க. இல்லை இது இருக்கிறபடியே பார்க்குறனாலும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முக்கியமானதை மட்டும்தான் இதில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு டைம் புக்கை இது வந்து இது பண்ணிக்கிறது நல்லது. உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இது வந்து பழைய புக்லேயும் இருக்குது, அதே மாதிரி 10th புக்லேயும் இது சம்மந்தமாக இருக்குது. இது வந்து 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி வந்து அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளை தான். அதில் வந்து செம்மொழி தான் வந்து தமிழ்மொழி வந்து அத்தகைய சிறப்பு மிக்க மொழின்னு செம்மொழின்னு அறிவிச்சிருக்காங்க. இது யார்? இந்த செம்மொழிக்கு வந்து மிகவும் முக்கியமானவர்னு சொன்னால் பரிதிமாறு கலைஞர் தான். அவர் தான் ஃபஸ்ட்டுன்னு இந்த மொழிகளை வந்து செம்மொழி இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பார். 2004 வந்து இதை வந்து இது சம்மந்தமாக வந்து நம்மளோட தமிழ்மொழி வந்து செம்மொழின்னு கொடுத்தாங்க, செம்மொழின்னு அறிவித்தாங்க. இது அடுத்து பார்த்தோன்னா, தமிழ் இலக்கியில் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்ட பல மொழிகள் கற்ற கவிஞர் வந்து இதை பற்றி சிறப்பித்து கூறியிருக்காங்க. அதில் முக்கியமாக பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாகவும் எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மைதான். அது ஏன்னா பாரதியார் வந்து 14 மொழி வந்து கற்றறிஞ்சிருக்காரு. அதில் வந்து தமிழ்மொழி போல் வேறு எந்த மொழியும் வந்து சிறப்பாக அந்தளவுக்கு இனிமையாக இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்மொழி இனிமையை வியந்து பாடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மொழியை காட்டிலும் தமிழ்மொழி வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான மொழி அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. மற்ற எந்த மொழியும் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி, நம்ம மொழி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ்மொழி தான் இது அப்படின்னு வியந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து தமிழ்மொழி வந்து மூத்த மொழி. என்று பிறந்தவன் என்று உணராத இயல்பனாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மை பற்றி பாரதியார் வந்து கூறியிருக்கிறார். சாலைகள் தோன்றிய பிறகு சாலை வீதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இது வந்து எப்படின்னா, தொல்காப்பியம் வந்து தமிழ் நமக்கு தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னா இது தொல்காப்பியம்தான். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம்தான். இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். ஓகே, அடுத்து வந்து எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவை உயிர்மெய் எழுத்துக்கள்.
ஓகே, அதாவது என்னென்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைஞ்சு தோன்றது தான் உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்கள் எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தால் தமிழ் படித்தால் இயல்பாகவே நிகழ்ந்துவிடும். இதில் வந்து எப்படின்னா அமுதுன்னு சொல்லும்போது ஆ ப்ளஸ் மு ப்ளஸ் து அமுது அப்படின்னு நம்ம உச்சரிக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இது தெரியுது. இப்போ குறியில்னா ஆ, இப்போ நெடில்னா ஆன்னு நம்ம உச்சரிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி தான் இதை வந்து எழுத்து கூட்டி ஈஸியாக நம்ம படித்திடலாம் தமிழ் மொழியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ஒரு எழுத்தாக உச்சரித்து கூட்டி படிக்கும்போது தமிழ் எழுத்து ஈஸியாக எளிமையாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளியது தான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஆமாம், அந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் பெரும்பாலுமே வந்து வலஞ்சொலி எழுத்துக்களாக தான் இருக்கும். அது என்ன வலஞ்சொலி எழுத்துக்கள்னால், இப்போ நம்ம வந்து இப்படிருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது என்னென்னா வடமிருந்து இடமாக நம்ம எப்போதுமே அதிக எழுத்து வந்து வலஞ்சொலி எழுத்துக்கு தான் எழுதுகிறோம். இப்போ இடஞ்சொலி எழுத்துன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும், இடது பக்கமிருந்து வலது பக்கம் போகும். அதுதான் இடஞ்சொலி. நம்ம எழுதி பார்த்தாலே தெரியும். இப்படிருந்து ஆரம்பிக்கிறது வலமிருந்து இடதுபுறமாகவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்படி சுழிச்சு தானே இப்படி எழுதுவோம். அப்படி வலமிருந்து தானே எழுதுகிறோம். அப்போ ஞா அப்படின்னா இப்படி தானே எழுதுவோம். அது மாதிரி இப்போ இதுவே வந்து நமக்கு வந்து டானா இங்கேருந்து ஆரம்பிப்போம், இடதுபுறத்துலேருந்து ஆரம்பிப்போம், அங்கிட்டு வந்து வலதுபுறத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் யாவும் இப்படி தான் ஆரம்பிப்போம், இது இடதுபுறத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து வலஞ்சொலி இடஞ்சொலி எழுத்துக்கள் 2 இதாக பிரிச்சிருக்காங்க. அதில் பெரும்பாலும் எந்த எழுத்துக்கள் அதிகமாக வருதுன்னா வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்த தெளிவு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து சீர்மை மொழி. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளும் அதன் பொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னா 2 இதாக பிரிச்சிருப்பாங்க, உயர்திணை அக்ரிணை. உயர்திணைனா அது வந்து மனிதனோட இதை குறிக்கிறது. அக்ரிணைனா மரம் செடி கொடி இந்த மாதிரி இதுகளில் விலங்கு இது மாதிரி இதில் அக்ரிணையில் போயிடும். இருவகை திணைகள் அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் வந்து தாழ்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உயர்திணை வந்து எதிர்ச்சொல் இது மாதிரி தான் கேட்பாங்க. உயர்திணைனா அதோட எதிர்ச்சொல் என்னென்னா தாழ்வினை அப்படின்னு என்ன அமைய வேண்டும். ஆனால் தாழ்வினை என்று கூறாமல் அக்ரிணை என்று கூறுவோம். இதுதான் இப்போ உயர்திணைக்கு எதிர்ச்சொல் வந்து தாழ்வினா, ஆனால் அதை வந்து எப்படி நம்ம கூறுறோம்னா அக்ரிணன்னு கூறுறோம். இதுதான் முக்கியம் நமக்கு வந்து. அடுத்து வந்து அல் ப்ளஸ் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னர். ஓகே, சூப்பராக எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மாதிரி தான் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல் ப்ளஸ் திணை இது உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வந்து பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் பாகற்காய் அப்படிங்கிறது குறிக்கும். இது வந்து பொறுத்துகளோட இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இது முக்கியமான ஒரு விஷயம், இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வளமை மொழி. தமிழ் வளமைமிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ்மொழி. இதெல்லாம் இலக்கண நூல்கள். இது 2 இலக்கண நூல்கள். 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கிய நூல்கள் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட பொறுத்துகளோட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியமும் நன்னூலும் வந்து இலக்கண நூல், 8 தொகையும் 10 பாட்டும் வந்து சங்க இலக்கிய நூல் அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்து வந்து என்னென்னா, இப்போ 8 தொகைனா 8 நூல்கள் அதில் அடங்கியிருக்கும். 10 பாட்டுனா 10 பாட்டுனா 10 நூல்கள் அடங்கிடும். அது ரெண்டும் சேர்ந்தது தான் சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் வந்து அறநூலில் போயிடும். இது வந்து இன்னொன்று எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த அறநூலும் நீதி நூல்னு சொல்லுவாங்க, இப்படியும் கூறலாம். இப்போ நீதி நூல்கள்னு சொல்லணும்னா 11 நீதி நூல்கள் இருக்குது. அதாவது எப்படின்னா 2 தான் பிரிச்சிருப்பாங்க. சங்க இலக்கிய நூல்கள் வந்து 10 அதாவது 11 மேல்கணக்கு நூலும் 11 கீழ்கணக்கு நூலும் பிரிச்சிருப்பாங்க. 11 மேற்கணக்கு நூல்கள்னால் இந்த 8 தொகையும் 10 பாட்டும் போயிடும். 11 கீழ்கணக்கு நூல்கள்னால் இந்த திருக்குறள், நாலடியார், பழமொழி 4, இனிய 40, இன்னார் 40, களவழி 40 இந்த மாதிரி இதுகளை குறிக்கும். அதில் வந்து மொத்தம் வந்து இந்த 11 கீழ்கணக்கு நூல் நீதி நூல்களும் 11 நூல்கள் இருக்குது. இதில் இது ஒரு முக்கியமான கொஷின். இதை ஒரு தடவை கேட்டான் டிஎன்பிசியில். 11 கீழ்கணக்கு நூல்களில் எத்தனை நீதி நூல்கள் இருக்குது அப்படின்னா 11 நீதி நூல்கள் இருக்குது அப்படின்னு கூறப்படுது. இதை வந்து அந்த 11 மேற்கணக்கு தனியாக ஒரு வீடியோ போடும்போது அதை பற்றி விரிவாக பார்ப்போம். புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அது எப்படிலாம் கொஷின் கேட்போன்னா அடுத்த ஒரு வீடியோ போடும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு என்னென்னா, இதில் இலக்கண நூல்கள் என்னென்ன, இலக்கிய நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் என்னென்ன, அதில் வந்து அறநூல்கள் என்ன, மேற்கணக்கு நூல்கள் என்ன, கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி காப்பிய நூல்கள் இருக்குது. காப்பியம்னா அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி இது மாதிரி நூல்கள், வளையாபதி இது மாதிரி நூல்கள்லாம் வந்து காப்பியம்னு சொல்லுவாங்க. இந்த காப்பியங்களில் 2 இதாக பிரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம்னு சொல்லுவாங்க. இதுதான் இது. இதை பற்றி நம்ம போக மேற்வகுப்புகளில் வந்து சிறப்பு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அப்போதைக்கு இதை பார்த்துட்டோன்னா ஜஸ்ட்டு இதில் வந்து குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து 6 புக்குனாலையும் அதே மாதிரி இதில் வந்து இதில் வரனாலையும் உரைநடை பகுதியில் வரனாலையும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவே செய்யுள்னா அதை வந்து விரிவாக கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் இலக்கண நூல்கள்லாம் என்ன, இலக்கிய நூல்கள்லாம் என்ன, இதில் அறநூல்கள்லாம் என்ன, காப்பிய நூல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம தமிழில் வந்து இப்படியெல்லாம் பிரித்து வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கூறப்படுது. அது வந்து தமிழ்மொழி வந்து சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவியின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. கரெக்டு தான் அது. ஒரு எழுத்தோ ஒரு சொல்லாகிய பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருட்களை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் சொல் வந்து ஒரு சொல் வந்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகிய, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. அதாவது என்னென்னா, இது வந்து மாங்கிறது நெடிலை குறிக்குது. ஓரெழுத்து ஒருவில் 42 வகையான எழுத்துக்கள் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதை வந்து யார் பிரித்தாங்கன்னா நன்னூலாக தான் பிரிச்சிருப்பார். இதில் வந்து எப்படின்னா, இந்த 42ல் 40 வந்து நெடிலும் 2 வந்து குறிலும் அப்படின்னு மொத்தம் 42ஆக பிரிச்சிருப்பார். இதில் நன்னூலார் வந்து பிரிச்சிருப்பார். அதில் ஒன்று தான் இந்த மா. இந்த 40ல் வந்து ஒன்று தான் இந்த மா வந்து குறிக்குது. அதில் வந்து வெவ்வேறு பெயர்கள் இருக்குது இதில். ஓகே. அடுத்து வந்து வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஓகே. அதை வந்து எப்படின்னா, இயல்தமிழ், முத்தமிழ்ங்கிறது 3 இது குறிக்குது. இதை பிரிக்கலாம். இதில் வந்து என்னென்னா, இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்தமிழ்ங்கிறது எப்படி எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது தான் இயல்தமிழ் சொல்லுவாங்க. இசையை வந்து நம்மளோட உள்ளத்தை மகிழ்விப்பது தான் இசைத்தமிழ்னு சொல்லுவாங்க. நாடகத்தமிழ் உணர்வு கலந்து வாழ்வின் நிறைகுறைகள் சுட்டி காட்டுவது தான் நாடகத்தமிழ்னு சொல்கிறாங்க. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கியங்கள் வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றவை வந்து
தமிழ் கவிதை வடிவங்கள் என்றும், அடுத்து வந்து கட்டுரை புதினம் போன்றவை உரைநடை வடிவங்கள் என்று, தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஓகே இதுலேருந்து இதை மட்டும் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி தான் கொஷின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் கவிதை வடிவங்கள் கீழ்கண்டோரில் பொருந்தாதது என கொடுத்துவிட்டு, இப்போ வந்து 3 தமிழ் கவிதை வடிவங்களை கொடுத்துட்டு, செய்யுள், கவிதை, புது கவிதை கொடுத்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான்னா சிறுகதையை கொடுத்து விட்ருவான். இப்படி கூட கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உரைநடை வடிவங்களை கொடுத்துட்டு, இந்த 3 கொடுத்துட்டு கட்டுரை, புதினம், சிறுகதையை கொடுத்துவிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுன்னா புது கவிதையை வச்சு விட்ருவான். இப்படி தான் வந்து போட்டு குழப்பி நமக்கு இது பண்ணுவான். இந்த பொருந்தாதது எது அப்படிங்கிறது இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துக்கிறது நல்லது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ 2-3 வருஷமாக படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் கொஷின் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கு தான் ஓல்டு கொஷின் பேப்பர் நம்ம வந்து பார்க்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓல்டு கொஷின் பேப்பரும் ஒவ்வொரு கொஷினும் எப்படி கேட்டிருக்கான், அதேமாதிரி புக்கில் எப்படிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம இப்போயே கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஓல்டு கொஷின் பேப்பரே பார்க்குறது. சும்மா அப்படியே படிச்சுக்கிட்டே போனோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் எப்படிலாம் கேட்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கு இந்த மாதிரி புக்கில் அழகாக படித்தோம்னா நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கு தான் இந்த இது பண்ணுறது, ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்குறது. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றின் பயன்படுத்தத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி. இந்த இது வந்து இந்த இணையம், முகநூல், புலனம்னா இந்த வாட்ஸ்அப்னு சொல்லுவாங்க. குரல் தேடுபொறி, செயலி, தொடுதிரை இதெல்லாம் முக்கியம். முகநூலுங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கை சொல்கிறது தான் முகநூல்னு சொல்லுவாங்க. இணையங்கிறது இன்டர்நெட்டை இதுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா புலனம்னா என்ன அப்படிங்கிறது, வாட்ஸ்அப்பு அப்படிங்கிறது கடைசியாக இந்த இங்கிலீஷ் வார்த்தையில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமாக வடிவத்தை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ் எண்கள், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதுவும் பார்த்தாச்சு, இந்த விஷயங்கள் பார்த்துட்டோம். இதில் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது பார்ப்போம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் புறம். பழைய புக்கில் என்னென்னா இது வந்து எப்படின்னா இடது ப்ளஸ் புறம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இடம் ப்ளஸ் புறம் கொடுத்துருக்காங்க. இடது ப்ளஸ் புறம்னு கொடுத்துருக்குறாங்க ஓல்டு. இதுக்கு முன்னாடி வந்த புக்கில், அதாவது என்னென்னா இந்த 2018 வந்த புக்கு இப்போ வந்து 2024-23 மாற்றிருக்காங்க. அடுத்து இதுவும் ஒரு குழப்பமான கொஷின் தான். இதில் வந்து சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து சீர் ப்ளஸ் இளமை. இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஆனால் புக்கில் இப்படி கொடுத்துருக்கான். இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிருங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷினில் ஒரு தடவை இதை கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படின்னா சீர்மை ப்ளஸ் இளமைன்னு அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து சீர் ப்ளஸ் இளமை தான் சரியான ஆன்சரு. நீங்கள் செக் பண்ணுறது நல்லது தான். பழைய புக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த இது தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இது தான் சரி, பார்த்துக்கிருங்க. அடுத்து சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து சிலப்பதிகாரம். அடுத்து கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் வந்து கணினி தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழ்மொழி போல் இனிதாகவும் எங்கும் காணோம்.
என்று பாடியவர் பாரதியார். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷினுங்க. இப்படி தான் கொஷின் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் மொழியில் போல் இனிதாகவும் எங்கும் காணோம். புக்கில் கொஷின், புக் பேர் கொஷின் கேட்குறானா இது மாதிரி தான் எடுத்து வைப்பான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மா என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா விலங்கு, இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. அடுத்து கோடிட்ட இடத்தின் நிரப்புக. இதில் ஏதாச்சும் முக்கியமானது இருக்குதுன்னா, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எதுனா மொழி. சூப்பரு. அடுத்து வந்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணம். நான் சொன்னேன்னா இந்த மாதிரி தான் கேட்குறது வாய்ப்பு இருக்குன்னு. தொல்காப்பியம். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்படும். எண்கள் அடிப்படையில் அமைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கணினியில் பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எதுவும் இல்லை, அதிகம் இது இல்லை. கனவு பொழித்தது, இது ஒரு கடிதம் மாதிரி இருக்கும். இதில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாக்ஸ்லேயும் ஒன்றும் இல்லை. அப்படியே இங்கே வந்தோம்னா கொஞ்சம் முக்கியமான கொஷின்லாம் இருக்குது. இந்த ஐம்பூதங்களை பற்றி எந்த நூலில் குறிப்பிடுது அப்படின்னா, நமக்கு வந்து தொல்காப்பியத்தில் குறிப்பிடுது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று ஐந்தும் கலந்த இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் நமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார். ஆமாம், ஐம்பூதங்களை பற்றி கூறுறது வந்து தொல்காப்பியம். அது யார் சொன்னால் தொல்காப்பியர் தான். அதிலே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்கள் இந்த அறிவியல் செய்திகள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் செய்தி குறிப்பிடும் நூல்கள் என்னென்னு கொடுத்துக்கிட்டு அதில் ஒரு நூலை வந்து எடுத்துகிட்டு மற்ற 3 நூலை வச்சுருப்பாங்க. இப்போ எப்படின்னா திருக்குறள், கார் 40, திருப்பாவை அப்படின்னு கொடுத்துட்டு வேறு ஒரு நூலை கொடுத்து, இப்போ வந்து அகநானூரை கொடுத்துருக்கலாம், இல்லைனா புறநானூரை கொடுத்துருக்கலாம். புறநானூரில் நம்ம இந்த இதை அறிவியல் செய்தி குறிப்பிடும் நூல் எதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த இது நமக்கு வந்து புறநானூறு இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்போ இதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்று அறிவியல் கருத்து. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு யார் குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. இதை மறுபடியும் ஒரு தடவை இது பண்ணுறேன். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த இதுதான் சொல்லப்படுது. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுங்கிறது அந்த அறிவியல் கருத்தை வந்து ஔவையாரோட பாடல்களோட குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு இந்த பாட்டை எடுத்து நமக்கு சொல்லப்படுது. அதுலேயும் அறிவியல் கருத்து கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே அந்த ஔவையார் பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 18 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சூப்பர். இப்போ பாருங்கள், இந்த நூல்லாம் அப்பயே வந்து அறிவியல் செய்தியில் கூறுது அப்படின்னு இங்கே அழகாக எடுத்து வச்சுருக்காங்க நமக்கு. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து நற்றினிலை என்னும் நூலில் காணப்படுகிறது. இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஷின். இப்படி தான் கொஷின் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரரின் ஒருவன் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் கூறுது அப்படின்னா 18. இப்போ ஈஸியாக நம்ம இதில் இது பண்ணிவிடலாம். இது எப்படின்னா, இப்போ வீரர் வந்து காயம்பட்டுனார்னா அவருக்கு என்ன ஆகும், அது ஒரு தழும்பு மாதிரி ஆகிருமா. அப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து நம்ம வந்து காயம்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், பத்து போடுவோம். அப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு இது. வீரருக்கு வந்து ஒரு வீரர் வந்து போரில் வந்து காயம்பட்டுச்சுன்னா அது அவங்களுக்கு வந்து என்னென்னா மருந்து போடுவாங்க. அது வந்து பத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 10 போட்டால் ஆறிடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மருந்தை அரைச்சி போடும்போது 10 போடுவாங்க அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுங்க. அந்த 18 ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். சுறா மீன் தாக்கியதில் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. பரவாயில்ல, இப்போ சுறா மீன் வந்து தாக்கிடுச்சு, அந்த வந்து எப்படின்னா தன்னோட நரம்பை வச்சு அவர் வந்து தச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே. அவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் போது நம்ம
அப்படி கூட ஞாபகம் வச்சு நம்ம பிடிச்சிடலாம். அதை மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே அது. நரம்பு மூலியமாக வச்சு நம்ம தச்சிருக்கிறாரு அப்படின்னு இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன. அறுவை சிகிச்சை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கல்லிலேயே நிறுவிய ஒரு கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவமொழி எனும் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இது திணையெழுது போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது என்ன, பெரிய உருவத்தை கூட ஒரு துளி பனியில் அந்த உருவத்தை சிறிதாக காட்டிடும். எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அதில் சிறுசாக காட்டி நமக்கு அதை உள்ள அந்த ஒரு துளி பனிக்குள்ளே அடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கல்லியை கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் அப்போது திருவள்ளுவர் மொழியில் கபிலர் இதை பற்றி பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியலுக்கு சொல்லப்படுது. அடுத்து தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோங்கி வருகிறார்கள். ஓகே, இதை பற்றி தான் சொல்கிறது. சாதனையாளர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். எப்படின்னா, நூலகத்துக்கு போனால் நிறையா புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே நம்மளோட அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாதிரி அந்த காலத்தில் அறிவியல் செய்தியெல்லாம் பற்றி கூறுது. நம்ம சங்க இலக்கியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்போ உள்ளதும் சரி இப்போ உள்ளதும் சரி ரெண்டுமே ஒரே இது தான் சொல்லப்படுது. இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அப்போவே அறுவை சிகிச்சை மருத்துவம்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சங்க இலக்கியங்கள் நூல்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது, பார்க்கலாம்னு சொல்லுது. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இது 6 புக்குனால கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இது தமிழ் மொழியில் இலக்கண வகையில் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இது ஒரு முக்கியமான ஒரு இந்த இதை வச்சு தான் இப்போ எழுத்து ஒரு இலக்கணம்னா 6 புக்கில் கொஞ்சம் லைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இதுவே பழைய 10th புக்கிலலாம் நல்லா விரிவாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்போது கொஞ்சம் விரிவாக ஒவ்வொரு புக்கும் மேலே போக அதிகமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த 5 இலக்கணங்களை பற்றி. எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். ஓகே, அடுத்து என்னென்னா உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இது ஒரு முக்கியமானது. உயிருக்கு முதன்மையானது காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறந்தால், உதடுகள் விரிந்தால், உதடுகளை குவித்தால் ஆகிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உண்மைதான் அது. இப்போ நம்ம ஆன்னு சொன்னோம்னா அது குறியில். இதுவே ஆன்னு நம்ம அழுத்தி இது பண்ணோம்னா வாயை திறக்கும்போது அந்த நெடில் எழுத்து தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆ இ உ ஏ ஓ ஆகிய 5 குறுகி ஒலிக்கின்றன. அதே மாதிரி இந்த 5 எழுத்தும் குறுகி ஒலிக்குது. அதே மாதிரி இந்த 7 எழுத்து நீண்டு ஒலிக்கும். நம்ம ஒலிக்கும்போது ஆ இ ஊ ஏ ஐ ஓ அவ்வுன்னு சொல்கிறோம்ல, அப்படிங்கும்போது நம்ம நல்லா வாயை திறக்கும்போது அது நீண்டு ஒலிக்குது அப்படின்னு நம்ம அந்த ஒலிக்கும்போது நமக்கு அந்த உணர்வு தோன்றுறது. எந்தெந்த குறியில் எழுத்துன்னா நம்ம ஆ அப்படிங்கிறதோட முடிச்சிடறோம். இந்த இதை எப்படின்னா 2 தான் பிரிச்சிருப்பாங்க. குறில் நெடில் பிரிச்சிருப்பாங்க. இப்போ குறியில் என்னென்னா இந்த 5 குறில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிலுக்கு ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரையும், நெடிலுக்கு 2 மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இதுக்கு ஆ இ உ ஏ ஓ அப்படிங்கிறதுக்கு குறில், ஆ இ உ அப்படி சொல்கிறது நெடில குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்கு. குறில் எழுத்து 5 குறில் எழுத்துக்கள்.
இந்த எழுத்துக்கள் இருந்து வந்து குறில் எழுத்தும் இந்த எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பது கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என பிரிக்கிறோம். இதைத்தான் நான் மேலே சொன்னேன். மாத்திரையோட அளவை வச்சு தான் இந்த எழுத்துக்கள் தோன்றுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவை ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. நான் மேலே சொன்னது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து என்னென்னா மெய்யெழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யின்னா உடம்பு என்னும் பொருள்படும். மெய் எழுத்தை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இக்கு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இப்பு இதெல்லாம் வந்து ஆகிய 18 எழுத்துக்களும் வந்து மெய்யெழுத்து. 18ம் வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் வந்து மெல்லினம், வல்லினம், இடையினம். இதில் வந்து என்னென்னா வல்லினங்கிறது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கசட தபர அப்படிங்கிறது தான் அந்த இது. இந்த கசட தபர வந்து புள்ளி வச்சோம்னா அதுதான் அந்த வல்லின எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மெல்லின எழுத்து இங்கு, இச்சு, இன்னு, இத்து, இன்னு, இன்னு இதெல்லாம் வந்து மெல்லின எழுத்து. இடையின எழுத்து வந்து அரள வரல்னு சொல்லுவாங்க. இரு, இல்லு, இவ்வு, எள்ளு, இல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. ஏற்கனவே இதை நான் பார்த்துட்டோம். இங்கே தான் சொல்கிறாங்க. இந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு வந்து 6 வன்மையாகவும் ஒலிக்கின்றன. அதே மாதிரி இங்கு, இச்சு, இன்னு இது வந்து 6 மென்மைனா மெல்லினம் சொல்லுவாங்க, அதை குறிக்குது. இரு, இல்லு வந்து 6 வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டதும் இடையினம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றும் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 இந்த இருக்குவாங்க. உயிரெழுத்துக்கள் 12 அந்த ஆனா, ஆவணா, ஈனா சொல்லுவோம். மெய்யெழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இக்கு, இச்சு, இத்து, இன்னு இப்படி சொல்லுவோம்ல, அதுதான் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்கிறாங்க. உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் இப்போ 216னா அதை வந்து 2ஆக பிரிக்கும்போது உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லுவோம். அது 90 எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் வந்து 126 எழுத்துக்கள். ஆக மொத்தம் சேர்ந்தது தான் 216 எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா இப்போ வந்து உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில், உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில், குறியில் வந்து 90 எழுத்து, உயிர்மெய் நெடியில் வந்து 126 எழுத்து, அதேமாதிரி உயிரெழுத்து வந்து 12, மெய்யெழுத்து வந்து 18. இது வந்து இப்போ 147 எழுத்து இருக்கும். இன்னும் ஒரு எழுத்து எதுனா அந்த அக்கை குறிக்கும், அதுதான் அந்த ஒரு எழுத்து. ஆக மொத்தம் 146 தான் இருக்கும். 146 இருக்கும். அந்த ஒன்று வந்து அக்கேனான்னு சொல்லுவாங்க, அது ஒரு எழுத்து. ஆக மொத்தம் 147 எழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் அந்த இது. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் என தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகையாக பிரிக்கலாம். ஆயுத எழுத்து வந்து தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்துக்கள் ஒன்றும் உள்ளது. அது அக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அக்கேனான்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்க கால அளவு வந்து அரை மாத்திரை. ஏற்கனவே இந்த போன வீடியோவில் நம்ம இதை பார்த்துட்டோம். அதே மாதிரி இதையும் பார்த்துட்டோம். பாக்ஸில் உள்ளது கொடிட்டடத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்று உயிரெழுத்து தொடங்கும் 2 மாத்திரை அளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடங்கும் 2 மாத்திரை அளவு உள்ள 2 மாத்திரைன்னா உயிரெழுத்துலேருந்து ஆன்னு சொல்லுவாங்க, அந்த இது சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெருசாக ஒன்று இதில் ஒன்றும் இது இல்லை. சரி, இதில் ஒரு இது இருக்குது. பழமொழி கொடுத்துருக்காங்க. சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. இது கொஞ்சம் எடுத்துக்க
லைட்டாக பார்த்துக்கிறது நல்லது. இதில் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நம்ம அந்த இங்கிலீஷ் வார்த்தை என்னென்ன அதை மட்டும் பார்த்தா போதும். மற்ற இதில் ஒன்றும் அந்தளவுக்கு விஷயம் கிடையாது. இதை பார்த்துக்கிறது நல்லது. வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இணையம்னா இன்டர்நெட்டு, தேடுபொறினா செர்ச்சு என்ஜின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முகநூல் வந்து ஃபேஸ்புக்கு, புலனம்னா வாட்ஸ்அப்பு, இடஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸு, குரல் தேடினா செர்ச்சு வாய்ஸ் செர்ச்சு, தொடுதுறைனா டச் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, செயலினா ஆப்பு, மின்னஞ்சல்னா இமெயில்னு சொல்லுவாங்க. இதுகளில் வந்து பார்த்துக்கிறது நல்லது. இதில் முக்கியமாக வந்து இந்த வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிறது முக்கியம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு இது. புலனம்னா பெரும்பாலும் தெரியாது அது என்னென்னா வாட்ஸ்அப்புங்கிறது. இந்த மாதிரி கொஷின் தான் அவன் கேட்பான். மற்ற எல்லாமே ஓரளவுக்கு அவங்க அடிச்சிருவாங்க. ஆனால் இந்த இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மாதிரி தான் படிக்கணும் நம்ம. அவ்வளோதான்.